காலையில் சொல்லுவோமா? ஒவ்வொரு நாளும் நல்ல வார்த்தைகளை கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கிறோம். போன வாரம் பரிசுத்தத்தை பற்றி பார்த்தோம். பரிசுத்தம் எவ்வளோ தூரம் இருக்கிறோம்னா இருக்கிறோமா? பரிசுத்தமாக இருக்குமா? வேதத்தில் நிறைய காரியங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கான். ஆனால் நடக்க முடியல என்றால் வாழ்க்கையிலே நாம் பின்னிட்டு போகக்கூடிய காரியமாக இருக்கும். இன்றைக்கெல்லாம் நவம்பர் 2ஆம் தேதி நாம் அச்சரிக்கை மாதிரி ஆள் சொல்லிட்டு சொல்லுவாங்க, பரிசுத்த நாள் என்று சொல்வார்கள், மரித்தவர்களுடைய நாள் என்று சொல்வார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. மரித்தவர்கள் பூமியிலே இல்லை என்று நம்ம வேதம் சொல்கிறோம். ஆனால் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க? சில பெட்டிகாசுக்காக காலையில் பார்த்தீங்கன்னா மாலையை கட்டிட்டு போனாங்க. நான் சிஸ்டர் என்று கேட்டேன், இல்லை சர்ச்சில் போகணும், அதுக்காக மாலையை கொண்டாந்து கால்ட்ரையில் போட்டுட்டு நாங்கள் சர்ச்சுக்கு போவோம். மனிதன் மாற முடியவில்லை. மாறுறதுக்கு அவங்களுக்கு தெரியாமல் இல்லை, தெரியுது. உலக சார்ந்து இருக்கும் பொழுது அதிலிருந்து மீண்டு வர முடியவில்லை. அதனால்தான் இன்னைக்கு ஒரு புதுவிதமாக எடுத்தேன். ஒரு பாட்டு பாடிட்டு தேவனை மகிமைப்பட்டு, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவையே என்றும் காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஏன் இந்த அடிப்பாடு பார்த்தீங்களா? இது எல்லாமே கேள்விக்குறியில். நான் எப்போ போய் பார்க்க போறேன்? இந்த சித்தம் பார்க்கறதா நம்ம பார்க்கறதா? நல்ல வேதம் நல்லா தெளிவாக சொல்லுகிறது. ஒரு மரணங்கள் நம்மளுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. எந்த ரூபத்தில் வருது? மரணம் எந்த ரூபத்தில் வருது? மரணம் எந்த ரூபத்தில் வருது? மரணம் எந்த ரூபத்தில் வருது? பாவத்தில் தான் மரணம் வருது. நம்ம பாவம் செஞ்சிருக்கோமா? அப்ப பரிசுத்தவானுக்கு மரணம் வருமா? வராது. ஏன் வராதுன்னு சொல்றீங்க? ஏன் வராது சொல்றீங்க? பரிசுத்தவானுக்கு மரணம் வராதா? வேதத்திலே நிறைய காரியங்களை பார்த்து கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு காரியமும் நம்ம மத்தியிலே இருந்து கொண்டு இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே படிங்க. இது அழியாமையும் வெறும் மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பல நியாயப்பிரமாணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு 52 படிமா? எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நம்மளுக்கு என்ன இல்லைங்க? அழிவு கிடையாது. ஆனா இப்ப செத்தவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு? அழிவு இருக்கா? அழிவு இல்லையா?
எல்லாம் கருத்தலுக்குள் நித்திரை எல்லாத்துக்குள்ள நித்திரையில போயிருக்காங்க. இந்த மண்ணுக்குள்ள எத்தனை பேர் போயிருக்காங்க? எல்லா வகையிலையும் போயிருக்காங்க. அவங்களுக்கு அழிவு இருக்கா அழிவு இல்லையா? இருக்கு. அப்ப அவங்க எல்லாம் பரிசுத்தவான இல்ல, எல்லாருமே பாவம். இயேசு கிறிஸ்து சாவுறப்ப இயேசுக்காக ஜெபம் பண்ணவங்க எத்தனை பேர் இருப்பாங்க சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் செத்தா ஜெபம் பண்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க. சும்மா இல்லாட்டினாலும் யாராச்சும் வந்து ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. ஏன் சொல்றேன்னா, பாவி பாவியை தான் நேசிப்பார்கள், பரிசுத்தவான் பரிசுத்தவானை நேசிப்பார்கள். அப்ப வேதம் தெளிவா சொல்லுகிறது, பாவம் எனக்குள் இருந்தால் மரணம் எப்படி வரும்? மரணம் எப்படி வரும்? சடிதியிலே வரும். அப்ப வேதம் தெளிவாக சொல்லுகிறது, படிச்ச வசனங்கள் தான். ரோமர் 6ஆம் அதிகாரம் ஒரு நாள் கடைசி 4 வசனத்தை சீக்கிரம் படிப்போம். பாவத்திற்கு நீங்கள் அடிமையாய் இருந்த காலத்தில் நாங்க சொல்றாங்க, நம்மலாம் யாருக்கு எப்படி இருந்தோமா? பாவத்துக்கு நாம் அடிமையாக தான் இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருக்கிறோம்? ஏதாச்சும் தெரியுமா? சரி, ஒரு காரியத்துக்குள்ள பாவம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பாவம்னா என்ன அர்த்தம்? பாவம்னா என்ன அர்த்தம்? பாவம்னு சொல்லிட்டு போறோம் எல்லாரும், மேல இருந்து கீழே வரைக்கும் பாவம். பாவம்னா என்ன, அதுக்கு அர்த்தம் தெரியணும்ல. அது தமிழ்ல எழுத்தா, ஹிந்தி எழுத்தா, மகாராஷ்டிரா எழுத்தா தெரியாது. பாவம்னா என்ன? அவன் பாவம் செஞ்சுட்டான்டா, அவன் பாவத்துல விழுந்துட்டான்டா. பாவம்னா என்ன? நெருப்பா, தண்ணியா, அது தெரிஞ்சுக்கணும்ல. பாவத்துடைய முழு அர்த்தமே நமக்கு தெரியாதனால அந்த பாவத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருக்கிறோம். பாவத்துடைய முழு அர்த்தம் என்ன என்றால், பாவத்தின் முழு அர்த்தம் என்ன இருக்கு? மீறுதல்ங்க. அதாங்க பாவம். அப்ப பாவத்தில் விழுந்துட்டா மீறுதல். எதுல மீறுதல்? எதுல மீறுதல் சொல்லுங்க பார்ப்போம். ஒன்று வார்த்தை, 2 செயல், 3 உறவு. பாவம் எதுல வருது? பாவம் எதுல வருது? இவ்வளவு பாவமும் அந்த 3 காரியத்தை அடங்கியது. வார்த்தை, எந்த வார்த்தை? எந்த வார்த்தை? நான் பேசக்கூடாதுன்னு இருக்கிறேன், ஆனா பேசிடுறேன். நான் செய்யக்கூடாதுன்னு இருக்கிறேன், நான் செஞ்சிடுறேன். நான் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறேன், வாழ்ந்துட்டு இருக்கேன். சொல்றோமா? அப்ப இப்படி இருந்து ஒரு கிறிஸ்தவன் வந்து வேதத்தை தூக்கிறதுக்கு, அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? இது என்னைக்கு வருது? காலங்கள் கடந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறது. அப்ப இது மாதிரி ஒரு காரியம், பாவங்கிறது ஒரு மீறுதலுங்க. இந்த மீறுதல் தான் அவர் சிலுவையிலே அறையிட்டார். அப்ப நம்முடைய சிந்தனைகள், இப்ப எனக்குள் பாவம் இருக்குமா? இருக்குமா? எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு இருக்கும் பாவம்? எல்லாத்துக்கும் அளவு இருக்கு. ஆட்சியில பாத்தீங்கன்னா, என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே, அர்த்தம் ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம அப்படியே 3 காரணம் சொல்லுவாங்க. அதுக்கு 3க்கு அர்த்தம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சொல்லியிருக்கேனா சொன்னது இல்லையா? என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஒன்று, நான் சிறு வயதிலே செய்யக்கூடிய பாவம். 2வது, சிறு வயதிலிருந்து வாலிப வயது செய்யக்கூடிய ஒரு பாவம். வாலிப வயசுல இருந்து முதியோர் வழியில செய்யற பார்த்தீங்களா, அதாங்க பெரும் பாவம். அத ஆரம்பத்திலே கத்து கொடுத்துறாங்க. ஆரம்பத்திலேயே
கத்துக்குற அர்த்தம் எல்லாமே என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே நெஞ்சு குத்தி 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 நெஞ்சு ஓட்டையாயிரும். ஆனா ஆர்சில எல்லாமே நல்ல வழிகளை கத்து கொடுத்தார்கள். ஆனா நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம கத்துக்க முடியல. நம்மளுடைய சிந்தனைகள் வந்து பாவம் 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 பாவம்னு சொல்லிட்டு இருக்கோம். நல்லா கேட்டுக்கங்க. வரிஜில் நான் எடுத்துக்கிறேன். வரிஜில் ஒரு பொருள் அங்கே பக்கத்தில் வச்சிருக்கேன். நான் போயிடுறேன். அவர் வரிஜில் அங்கே உட்கார்ந்துருக்காரு. அந்த பொருளை எடுத்துட்டு போறாரு. அது பாவமா? பாவமா? இது அதே சொல்றேன். அடுத்த வரிஜில் சொல்றேன், இந்த பொருளை பார்த்துக்கப்பா என்று சொல்லிட்டு போறேன். வந்தோடனே வரிஜிலே காணோம், அந்த பொருளை காணோம். இதுல ரெண்டுல எது பாவம்? புரியுதா? சொல்றது நல்லா புரியுதான்னு. ஒண்ணு சொல்லாம போறேன், அந்த பொருளை எடுத்துட்டு போறாரு. நான் சொல்லிட்டு போறேன், அந்த பொருளை எடுத்துட்டு போறேன். இதுல ரெண்டுல எது பாவம்? ரெண்டுமே பாவமா? ரெண்டுமே பாவமா? சொல்லாம எடுத்துட்டு போறதுதான் பாவம். அப்ப அது நம்மளுக்கு அது வேண்டாம், அது நம்ம பொருள் இல்ல, நம்மளுக்கு அது தேவையில்லை, எந்த மனுஷன் நினைக்கிறானோ அதுதான் மீறுதல். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் இந்த இடத்துல வைத்திருப்பேன். ஆனால் எனக்குள் ஒரு பாவம் இருக்குமானால் அந்த பாவத்தை எப்படி செய்யறது? பரிசுத்தவான்களுடைய மரணம், பாவத்துடைய மரணம் எப்படி இருக்குது என்று சொன்னால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. படிச்சு பார்க்க வேண்டாம். படிச்சு சங்கீதம் 116, சங்கீதம் 116 10 படிமா. விசுவாசித்தேன் பேசுகிறேன், நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். எந்த மனுஷனும் பொய் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். எப்ப என்ன பாத்திரம் இல்ல? அப்ப ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் என்னைக்கு எடுத்துக்கிறேனோ அப்பதான் பாருங்க நம்மளுடைய மரணம் எப்படி இருக்குதுன்னு அதை சொல்றாரு. ரட்சிப்ப படிமா. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த எல்லா பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். நாம் இதை மீறுறோமா மீறலையா? கர்த்தருக்கு முன்பாக எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். மீறி இருக்கமா மீறலையா? அப்ப என் மரணம் எப்படி இருக்கும்? என் மரணம் எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்பா. என் மரணம் எப்படி இருக்கும்? அந்த வசனத்தை மறுபடியும் படிமா. நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் நிறுத்துங்க. இப்ப அப்படியே நிறுத்துங்க. ஏன்னா அந்த வசனங்கள் படிச்சுட்டோம். காலையில் எனக்கு இதோட பேசு பெட்டிகற்ப ஞானஸ்தானம் வந்து 3 விதத்தில் போகிறது. இருந்தாலும் ஆர்சியில் போனாக்க பிறந்த பிள்ளை 8ஆம் நாள் ஞானஸ்தானம் கொடுத்துட்றாங்க. ஆனால் நம்மள மட்டும் அறிவுள்ள சபை பெட்டிகா சபையில் என்ன செய்யுது? விவரம் தெரிஞ்சு சத்தியம் வாங்கி ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. சரிங்களா? சத்தியம் வாங்கி தானே கொடுக்குறாங்க. அப்ப நான் சத்தியம் வாங்கும் பொழுது நான் இயேசுவை நான் பின்வாங்கி போக மாட்டேன் என்ற ஒரு வார்த்தை எல்லா ஊழியக்காரனும் சொல்லுவோம். எல்லா ஊழியக்காரனும் சொல்லிதான் ஞானஸ்தானம் கொடுப்பான். ஆனா இயேசுக்கு வந்து யோவான் ஸ்நானன் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்திருப்பாரு? என்னங்க சொல்லி இருப்பாரு தெரியுமா? இப்ப ஊழியக்காரன் 3 சொல்லுவான். பாவம் செய்யக்கூடாது, பரிசுத்தம் செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது. நீ என்ன செய்யணும்? அப்ப யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது என்ன சொல்லியிருப்பார்? அப்ப அந்த சொன்ன வார்த்தை இவர் எப்படி அவர் பொருத்தனை சொல்லுங்க பார்ப்போம். என்ன பொருத்தனை?
நம்ம அதான் படிக்கிறோம், படிச்சு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கங்க நான் சொல்றேன். இயேசு யோர்தான் நதிக்கு வராரு. யோவான் ஸ்நானன் பார்க்கறான், பார்த்து சொல்றான், நான் உன் கையில் ஞானஸ்தானம் பெற இருக்க, நல்லா கேட்டுக்க, நான் உன் கையில் ஞானஸ்தானம் பெற இருக்க என்னிடத்துல கேட்கிறியே. என்ன பொறுத்தன? அப்ப சொல்றாரு பாருங்க, இது உன்னுடைய அதிகாரமோ உன்னுடைய ஆணவமோ உன்னுடைய அடிமையோ கிடையாது. இது தேவனால் செய்யக்கூடிய ஒரு காரியம். அதை நான் மீறக்கூடாது. இயேசு என்ன சொல்றாரு? அதை நான் மீறக்கூடாது. அப்படி மீறிட்டேன்னா நான் இயேசு கிறிஸ்து சொல்ல முடியாது, சாதாரண மனிதனாக இருக்கேன். அப்ப சொல்றாரு, நீ கொடு, இது நியமிக்கப்பட்ட. யோவானுக்கு தெரியுமா? இயேசுக்கு தெரியுமா? இந்த வார்த்தை யோவானுக்கு தெரியுமா? இயேசுக்கு தெரியுமா? இயேசுக்கு மட்டும்தான் தெரியும். யோவான் ஸ்நானனுக்கு தெரியாது. ஏன்னா அவர் பொழுதுனிக்கும் அப்பா கூட பேசிட்டு இருக்கும் பொழுது அப்பா இயேசு கிட்ட சொல்லியிருப்பாரு, நீ போ யோர்தான் கரையில யோவான் ஸ்நானன் சிலுவையில ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்காரு, நீ எடுத்துக்கொள் என்று. அப்ப நம்மளோட சிந்தனை, அப்ப இயேசு கிறிஸ்து இந்த ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அவர் எங்கேயாச்சும் தப்பு செஞ்சாரா? இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவன் ஞானஸ்தானம் எடுத்திருக்கான்? ஆசையை விடுங்க, அது சின்ன பிள்ளைல கொடுக்குறாங்க. ஆனா இன்னைக்கு எவ்வளவு பெண்டிகாஸ்ட்ல எவ்வளவு ஃபூலா இருக்காங்கனாக்க இதுதான். என்னைக்கு நான் ஒரு ஞானஸ்தானம் எடுத்தேனோ அதை நான் மீறக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? இப்ப மீறி வாழ்ந்துட்டு தான் நம்மளுக்கு கஷ்டம் வருமா வராதா? சாவு வருமா வராதா? நான் கருத்தருக்கும் எனக்கு வியாதியெல்லாம் இருக்குங்க. நீ மீறுற, அந்த மீறுறது தான் இன்னைக்கு வாழ்க்கை. அப்ப நான் ஒரு பொருத்தனை பண்ணணும், அதுக்காக எடுத்தேன். அது பொருத்தனை பண்ணுங்க. என்ன பொருத்தனை? ஆண்டவரே, உன்னை நம்பி நான் இறங்கியிருக்கேன், எனக்கு எந்த தீங்கும் வராத அளவுக்கு பாதுகாப்பு. சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அப்ப இன்னைக்கு என்னோட சிந்தனை, அப்பரசம் சாப்பிடுறாங்க, அப்பரசம் சாப்பிடுறாங்க. அப்ப என் உடம்பு எந்த இதுல இருக்கிறோம்? பாவ சரீரத்துக்கா? பாவத்துக்காக அடிக்கப்பட்ட சரீரம் என்று சொல்லப்படுது. அது யார் சாப்பிடணும்? யார் சாப்பிடணும்? இது பாவத்துக்காக அடிக்கப்பட்ட. அப்ப நான் ஒரு பாவியா இருந்தா அதை சாப்பிட்டேன்னா அந்த பாவம் இருக்குமா இருக்காதா? அதை டெய்லி சாப்பிடுறோம். எப்படி சாப்பிடுறோம்? டெய்லி சாப்பிடுறோம். சில சபையில டெய்லி கொடுக்குறாங்க, சில சபை வாரத்துக்கு மாசத்துக்கு. இது என்ற ஒரு 2 பேரும் கேட்பாங்க, நீங்க திருவிருந்துக்கு கொடுக்கல, இல்லாட்டி உங்க சபைக்கு வருவேன். ஏன் நான் உனக்கு ஞாபகத்தை சொன்னேன், உனக்கு நான் திருவிருந்து கொடுத்தேன்னா நான் பாவி ஆயிடுவேன். திருவிருந்து கொடுக்குற நான் பாவியா மாறிடுவேன். என்ன இப்படி சொல்றீங்க? அதுக்குதான் இயேசு 3 வருஷம் சீசர்களோட வாழ்ந்தார். எத்தனை வருஷம்? 3 வருஷம் சீசர்களோட வாழ்ந்தார். அப்ப எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வர்றப்ப யூதாசை பார்த்து சொல்றாரு, நீ போய் ஆக வேண்டியதை செய், மனுஷன் மனுஷனை காட்டி கொடுக்க கூடாது சொன்னார சொல்லிய. அப்ப ஏத சொல்றேன்னா, ஒரு ஊழியக்காரனா இருந்தா அவன் பாலியாகி சோவாவா இருக்கட்டும், நான் அவரெல்லாம் பார்த்ததில்லை. அவர் ஒரு ஊழியக்காரனா இருந்தா ஒரு ஆளுக்கு திருவிருந்து கொடுக்கும் போது அந்த அவனுடைய கேட்டகரி யாருக்கு தெரியணும்? ஊழியக்காரனுக்கு தெரியணும். இது தெருவில் அன்னதானம் போடுறதல்ல. வரிசையா கோயில் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு மாதிரி நின்று வாங்கிட்டு போவாங்க. அப்ப நான் கொண்டு போய் கொடுக்கும் போது நீ என்ன செஞ்சிருக்க? ஒரு புருஷன் வச்சிருக்கியா, இல்ல 2 புருஷன் வச்சிருக்கியா, பொண்டாட்டி அடிச்சியா? பாசங்கிற தொட்டில பரிசுத்தம் பண்ணிட்டா போதுமா? மாறிடுச்சா? 10 வியப்பத்தை சொல்லு, 10 மருந்து அதாவது உடுக்கடி அடி மாறிடுமா? அவன் பாவம், ஜென்ம பாவம் தான் பெரும் பாவம்.
சொல்லி செய்கிறவர், அதுதான் மீறுறது. நான் இல்லைன்னு சொல்லிட்டு ரன் வாங்கிட்டு போறது. அப்படிப்பட்ட ஒரு பாவம் எனக்குள்ள இருக்குன்னா நான் எந்த காலத்திலே வாழ முடியாது, வாழ்ந்தது திருப்தி இருக்காது. அப்ப எனக்குள் இருக்க வேண்டுமானால் அந்த பாவத்துக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்க. நீ இயேசு இன்னைக்கு நீ சொந்த ரட்சகர் வச்சிருக்க, நீ ஞானஸ்தானம் எடு, எதையோ ஒன்று எடு. அவர் ஞானஸ்தானம் எடுத்தாதான் என்னை பொருத்தனை பண்ணு எங்கேயுமே சொல்லல. ஞானஸ்தானங்கிறது ஒரு அடையாளம். அந்த அடையாளம் வாழ்க்கைக்கு உனக்கு தெரிய வேண்டும். நான் ஞானஸ்தானம் எடுத்தது ஒரு நாள் குளிக்கிறேன், டெய்லி தான் குளிக்கிறேன். டெய்லி ஞானஸ்தானமா? என்ன நினைத்து ஒரு பொருத்தனை செய்கிறோமோ அந்த பொருத்தனை என் சாவர வரைக்கும் இருக்கணும். அப்ப என்னுடைய பொருத்தனை சரியில்லை என்றால் நான் செய்யக்கூடிய காரியம் பூரா பாவத்திலே விழுந்து கொண்டு போகிறேன். என் குடும்பத்தில் எங்க சாபம், என் குடும்பத்தில் என் வியாதி, என் குடும்பத்தில் என்ன? அப்ப உன்னுடைய மீறுதலா இருக்கிறதுனாலதான் உன் குடும்பம் நாசமாய் போய்கொண்டிருக்கிறது. அப்ப சொல்றாரு, என்னுடைய போல படித்து அந்த பொருத்தனை, நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் என்ன செய்யறான்? எல்லாருக்கும் முன்பாக. ஒன்னால அடுத்தவங்க இன்னைக்கு சாட்சியா இருக்கிறாங்களா? இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏத்துக்கிட்டவங்க அடுத்தவங்களை பார்த்து சொல்றாங்களா? அவன் பாரு பைபிள்ல இருக்கான், கரெக்டா இருக்கான் சொல்றாங்களா? இருக்காங்களா? இருக்க முடியுதா? அப்ப எப்படி இருக்கிறோம்? எந்த சிந்தனை? அப்ப நம்மளுடைய மீறுதல் எங்க இருக்குது? சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. அப்ப பாவம் எப்படி இருக்கு? பாவம் எங்க உற்பத்தி ஆச்சு? சொல்லுங்க பாப்போம். பாவம் எங்க உற்பத்தி ஆச்சு? பாவம் எங்க உற்பத்தி ஆச்சு? பாவம் எங்க உற்பத்தி ஆச்சு? வேதத்துல தான் படிக்கிறோம். பாவம் எங்க உற்பத்தி ஆச்சு? பரிசுத்தம் எங்க உற்பத்தி ஆச்சு? பாவமும் பரிசுத்தம் எங்க உற்பத்தி ஆச்சு? தேவன் 6 நாள் எல்லாத்தையும் உண்டு பண்ண பொழுது பரிசுத்தமும் இல்ல, பாவமும் இல்ல. 7ஆம் நாள் ஓய்வு எடுக்கிறதுக்கு முன்னாடி மனுஷன் உண்டு பண்றார். மனுஷனை உண்டு பண்ணும் பொழுது அந்த உண்டு பண்ண நேரத்துல தான் அங்க பரிசுத்தமும் இருக்குது, பாவம் இருக்கு. எங்க இருக்குது? தேவன் இருக்கிற இடத்துல பரிசுத்தமும் இருந்துச்சு, பாவமும் இருந்துச்சு. அப்ப தேவன் அறிஞ்சாரு, நான் மனுஷனை உண்டு பண்ணிட்டேன், அவன் ஏதாவது செஞ்சிருவானோ என்று ஒரு கட்டளை கொடுத்தார். இந்த தோட்டத்தில் உள்ள நடுமரத்துல இருக்க கனிய புசிக்காதே என்று. எங்க பாவம் உண்டாச்சு? ஏதன் தோட்டத்துல. யாரால உண்டாச்சு? யாரால உண்டாச்சு? எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார் ஒரு காலம், டேய் நீ சிங்கிளா போய் செய்யடா, நீ ஒருத்தனை கொண்டு போய் எங்க கூட வேலை செஞ்சா கெடுத்துருவான்டா. அப்ப சும்மா இருந்த ஆதாமுக்கு துணையை கொடுத்தவனால துணை என்னாச்சு? அதுல இன்னொரு காரியம் சொல்லி பார்த்தோம்னா, வேதத்துல படிக்கணும்னா 2ஆம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்றது, ஆதாமும் ஏவாளும் நிர்வாணமாக இருந்தார்கள், அவர்கள் ஒன்றும் அறியவில்லை. என்ன சொல்றாங்க? அதே என்னாகமம் லேவியராகமத்துல பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணை நிர்வாணமாக பார்த்தால் பாவம் என்று சொல்லப்படுகிறது. புரியுதா? ஏதேன் தோட்டத்துல நிர்வாணமா இருந்தால் பரிசுத்தம். அதே நிர்வாணம் உலகத்துல இருந்தா பாவம். எப்படி இருக்கும்? அப்ப ஏதேன் தோட்டத்துல இருந்து என்ன செஞ்சாரு? இந்த பாவத்தை வெளியே விரட்ட வேண்டும் தான் என்ன செஞ்சாரு? அது தள்ளி இருவரும் சுடரொளி பட்டயத்தை வச்சு அதை பரிசுத்தமாக்கி கொண்டார். தேவன் என்ன செஞ்சாரு? பரிசுத்தமாக்குறதுக்கு அங்க பாவியான ஜாதியை தோன்றாங்க. ஒரு சபையில பாவியா இருந்தா அவங்க விரட்டு,
சபையை விட்டு இறக்கு. சபையில் ஆள் இருக்குன்னு ஒரு ஆள் இருந்தா போதும். இல்ல நீ நின்று பேசு, இந்த இடத்துல இருக்க தூதர்கள் கேட்டு போயிடுவார்கள். எனக்கு 500 பேர் தான் சத்தியம் பேசணும், ஒரு ஆள் இருந்தாலும் சரி. ஒரு ஆள் இல்லைனாலும் நான் பேச வேண்டியதை பேசி முடிச்சுட்டு போயிடுவேன். என்னுடைய வார்த்தையில குற்றம் இருந்தா எனக்கு தண்டனை, என்னுடைய வார்த்தையில குற்றம் இல்லைன்னா என்னை தூக்கி நிறுத்துறது என் தேவன். அப்ப ஏதேன் தோட்டத்திலே இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும் பொழுது தேவன் பார்த்தாரு. அதை வெளியே வந்த பொழுதுதான் நம்ம 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல படிக்கிறோம், வாசற்படியில் பாவம் படுத்து கிடக்குது. எங்க வந்து படுத்துருச்சு? ஏங்க அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? தேவன் ஏதேன் தோட்டத்திலே 3ஆம் அதிகாரத்திலே அது மரத்திலே வலு சர்ப்பமாக படுத்திருந்தது. அதை தள்ளி விட்டன எங்க வந்துருச்சு? தரைக்கு வந்துருச்சுங்க. அது தரைக்கு வந்து என்ன ஆச்சு? நான் கெடுத்துட்டேன், உங்களை விட்டு போக முடியாது, அதனால வாசல்ல வந்து படுத்து கிடக்கு. அந்த சர்ப்பம் என்ன வந்து படுத்துருக்கு? வாசல்ல படுத்திருக்கு. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, அப்படி செய்யாதிருந்தால் பாவம் எங்க இருக்கு? வாசற்படியில் படுத்திருக்குங்க. அப்ப ஏதேன் தோட்டத்தில் அவன் நன்மை செஞ்சிருந்தான். ஆதாம் ஏவாளும் நன்மை செஞ்சிருந்தா அந்த இடத்துல பரிசுத்தம் இருக்குமா இருக்காதா? அப்படிப்பட்ட ஒரு காரியம். அப்ப ஏதேன் தோட்டத்துல எப்படி இருக்கு? நம்ம எல்லாம் ஏதேன் தோட்டத்துக்கு போவோமா? ஏதேன் தோட்டத்துக்கு போவோமா? எப்படிப்பட்ட ஏதேன் தோட்டம் நம்ம இருக்குங்க? சொல்லுங்க பார்ப்போம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா வசனத்துல விட்டாங்க, இந்த வசனமா அனுப்புனாங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவ போட்டு நல்லா கிளின்னு கிளிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பிரெட் தட்டெல்லாம் தூக்கிட்டு வராரு. பிரெட் தட்டெல்லாம் தூக்கி எடுத்து கொடுக்குறாரு. ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சிக்கிறாரு. வேதத்துல எங்க படிச்சாலும் பெண்ணை தொட்டு பார்த்தது இயேசு அல்ல. ஆனா இது வந்து யாரு கேட்கணும்? இன்னைக்கு நிறைய பேஸ்புக் எடுத்தாலும் வசனத்துல பாத்தீங்கன்னாக்க அது இயேசு மலையில இருந்து அப்படி கை பிடிக்கிற மாதிரி, காலை பிடிக்கிற மாதிரி. கற்பனைக்கு உலகத்துல இது இல்லைங்க. கற்பனை இருதயத்துக்கு வேணும். கற்பனை இருதயத்துக்கு. இயேசு இப்படிதான் இருந்தாரான்னு அவனுக்கே தெரியாது. இந்த கிறிஸ்துமஸ் நேரத்தில் பாத்தீங்கன்னா நிறைய பாக்ஸ் தூக்கிட்டு வர்றாரு இயேசு கிறிஸ்து. வந்து ஒவ்வொரு பாக்ஸா ஒவ்வொரு பிள்ளைங்க எடுத்து கொடுக்குறாரு. அப்ப ஊழியக்காரன் பிடிக்கிட்டு உட்காந்துருக்கானா? ஏதை சொல்றேன்னா, மனுஷனை எதுல கவரணுமோ கவர்ந்துட்டு பிசாசு. அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் அந்த மரத்துல இருந்த பிசாசு எங்க வந்துச்சு? ஒவ்வொரு ஊழியக்காரன் வந்துருச்சு. அந்த ஊழியக்காரன் எல்லாம் பிசாசா இருக்கிறான். இயேசு அந்த சபை விட்டு எங்க போயிருக்காரு? இப்ப பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா நேற்று கூட ராத்திரி பார்த்தேன். அவன் அமெரிக்காக்காரன் ஒரு அம்மா வந்துச்சு, அப்படியே குதிரை ஆகி போயிடுது வெளியே. பாருங்க, ரொம்ப அசிங்கமா இருக்கு. கிறிஸ்தவம் இவ்வளவு கேவலமா போகணும்னு நான் ஒரு காலம் நினைக்கிறேன். ஆனா இதுக்குள்ள வரும் பொழுது இந்த மதத்துல இருந்தா நம்ம திருந்தலான்னு பார்த்தேன். இப்ப என்னது? திருந்த கூடாது, திருந்தவும் வைக்க முடியாது. அப்ப நம்மளுடைய சிந்தனைகள், நான் ஒரு பொருத்தனை பண்ணினால், நீதிமொழியில் சொல்வார், பொருத்தனை பண்ணாத பண்ணிட்டுனா நிறைவேற்று. அப்ப எந்த கிறிஸ்தவங்க, எந்த ஊழியக்காரன் நிறைவேற்றிருக்கான்? விசுவாசிய விடுங்க, அதுக்கெல்லாம் செவிட்டு இருப்பாங்க. எந்த ஊழியக்காரன்? நான் ஊழியத்தில் இருக்கும் பொழுது நான் ஊழியத்திலிருந்து நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு செஞ்சார் ஊழியத்துல. சாப்பாடை பார்க்கல, தண்ணியை பார்க்கல, மரத்தை பார்க்கல, ஒன்னும் பார்க்கல, அப்பாடு ஊழியம் செஞ்சார். அது மாதிரி ஊழியம் செய்யறாங்களா? அப்ப நம்மளுடைய சிந்தனைகள் எங்க போகுதுங்க? அப்ப என்னுடைய பாவம் எங்க போகுது?
மீறுதல் போகுது. எங்க மீறுதல்? முதல்ல ஞானஸ்தானத்திலே நம்மள்ட்ட மீறுதல் போயிருது. ரெண்டாவது சொல்றாரு யோவான் 15ஆம் அதிகாரம் 8 படிமா. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்களை நீ விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே அது படிச்சிட்டீங்களா? இதுல அப்படியே நிப்பாட்டி 15 8 படிங்க. நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதினால் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? இன்னைக்கு வரைக்கும் என்ன கொடுத்துருக்கோம்? இயேசு கிறிஸ்துக்கு மகிமை கொடுத்துருக்கோமா? சொல்லுங்க பாப்பா. எந்த சபையில கூட சொன்ன பேச வரானா? அவன் போட்டாதான் பெருசா இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் யாரு கேட்கறது? இன்னைக்கு வரைக்கும் அப்ப பொருத்தனையில சொல்றாரு. படிங்க அடுத்த வருஷம் அப்படியே படிமா. 9 பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். என்ன சொல்றாருங்க? என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அதுல இருக்கிறோமா? பாவிட்டு அன்பு இருக்குமாங்க? பாவிட்டு அன்பு இருக்குமா? இல்ல பரிசுவாமன் அன்பு இருக்குமா? அன்புங்கிறது பாவிட்டு இருக்குமா பரிசுவாமன் இருக்குமா? அப்ப பாவிட்டு இருக்க அன்பு மாயமற்ற அன்பு தான் இருக்கும். பாவிட்ட பரிசுத்தவான் அன்பு எப்படி இருக்கும்? அதனால சொல்றாரு என் அன்பு படி மாதவர் போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டு. இப்ப கற்பனை கைக்கொள்றோமா மீறுறோமா? இந்த வார்த்தை எப்படிங்க இருக்குது? இந்த வார்த்தை எப்படி இருக்குது? வார்த்தை எப்படி இருக்குங்க? அப்படியே கரெக்டா இருக்கிறோமா? வேத்த மாதிரி அப்படியே இருக்கிறோமா? நிர்வாண சாமின்னு ஒருத்தர் வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? வரலாறு பக்கம் நிர்வாண சாமி. அவங்களுக்கு வேத புஸ்தகம்னா கிடையாது. அவர் ஒரே வார்த்தை, நான் மைக் செட் போட்டேன். அப்போ வந்து ஹிந்தியில் பேசுகிறப்ப ஒருத்தர் தமிழில் சொன்னார். அதுக்கு அர்த்தமா என்று எனக்கு தெரியாது. அவர் சொன்னாரு, உலகத்திலே நான் வரும் பொழுது நிர்வாணமாக வந்து நான் போகும்போது நிர்வாணமாக போக போறேன். ஆனா நான் எதையை உடுத்தி இருந்தாலும் அது என்னோட சேரக்கூடிய பாவம். அதனால அவர்கள் வந்து நிர்வாணமாக வராங்க. அவங்கள் மேல எந்த பாவமும் இருக்காது என்று சொன்னார். அது அன்னைக்கு எனக்கு புரியல. ஆனா இன்னைக்கு நான் போட்டிருக்க ட்ரெஸ் கூட பாவத்தை சார்ந்ததா தான் இருக்கும். இயேசுக்கு இது பிடிக்குதா? இயேசுக்கு இது பிடிக்குதா? இந்த ட்ரெஸ் பிடிக்குதா? நான் ஜிப்பா போட்டு பிடிக்குதா? இல்ல நீ கட்டிருக்க புடவை பிடிக்குதா? என்ன பிடிக்குது இயேசுக்கு? என்ன இயேசுக்கு பிடிக்குது? உட்கார்ந்து என்னை காட்டி யோசனை பண்றோமா? அவருக்கு பிடிச்சது என்னங்க? அவருக்கு பிடிச்சது என்னன்னு கேட்கணும். என்ன கேட்கணும்? அவருக்கு பிடிச்சது கேட்கணும். அப்ப அவருக்கு பிடிச்சது என்ன? ஒரே ஆடையா இருக்கணும். என்ன இருக்கணும்? ஒரே ஆடையா இருக்கணும். அது பரிசுத்தமா இருக்கணும். அப்ப அப்படி பரிசுத்தமா நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா அந்த ஆடை தான் நான் பொருத்தனை பண்ணக்கூடிய ஒரு ஆடையா இருக்கலாம். வாரம் ஒரு புடவை கட்டிட்டு பாருங்க. கல்றதுக்குள்ள எல்லாம் பட்டு புடவை கட்டிட்டு வருது. என்ன கட்டுது? பட்டு புடவை கட்டிட்டு எல்லாம் மாலையை வாங்கிட்டு நீ பூக்காரனுக்கும் நல்ல கலெக்ஷன்.
இது ஆர்சிலையும் சொல்ல மாட்டாங்க, பெண்டிகாஸ்ட்லையும் சொல்ல மாட்டாங்க. பெண்டிகாஸ்ட்ல போயிருது இல்லை, ஏன்னா அதுலேருந்து வந்தது தானே. எதுலேருந்து வந்தது? பெண்டிகாஸ்ட்ல டைரக்டா பெண்டிகாஸ்ட்ல வந்து எவனுமே இல்லை, இன்க்ளூடிங் நானும். நான் எதில் இருந்தேன்? 40-42 வருஷம் வரைக்கும் அந்த சாக்கடையில் தான் இருந்தேன். நான் வந்து பரிசுத்தமாயிருவேண்ணா முடியாது. ஆனால் என் மனைவிக்கு சொன்னேன், ஏன்னா காலைல கூட என் மகள்கிட்ட சொன்னேன், நான் ராத்திரி சொன்னேன். அவள் கல்வத்துக்கு நான் சொல்லுவேன், ஏய் நம்ம போகிறப்ப அங்கே தாண்டி போக போகிறோம், அதையே நீ இப்போ போய் பார்க்க போகிறேன்னு நேற்று அந்த வார்த்தையை சொன்னேன். அவள் என்னோட பேச்சு கேட்டு அந்த கல்வத்துக்கு நாளுக்கு ஒரு நாள் கூட வந்ததில்லை. எங்கள் அண்ணெல்லாம் போவார், நான் வந்ததில்லை. ஆனால் என்னைக்கு சொன்னேன் நான், நம்ம போகிறப்ப போவோம். அன்னைக்கு போனோம், பார்த்தோம், வந்துட்டோம். இவ கூட சொல்ல இன்னைக்கு கூட போகலான்னு மாட்டோம், எதுக்கு நம்ம திரும்பி போவோம். போகிறப்ப இதுதாங்க பொருத்தனை, இதுதான் பொருத்தனை. நம்ம எப்படிப்பட்ட ஒரு பொருத்தனை வச்சிருக்கிறோம்? பொருத்தனை இல்லாத கிறிஸ்தவனே அல்ல. பொருத்தனை எடுத்து வச்சு நான் இந்த பைபிளை தொடரேன்னா அந்த பைபிள் மாதிரி நடக்கணும், இந்த பைபிளை மாதிரி பேசணும், பைபிள் மாதிரி நடக்கணும்னு நினைக்கிறவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். எப்படினாலும் பேசலாம், ஆனால் நான் பொருத்தனையா இருக்கிறேனா? சரியா எடுக்க முடியலையா? நான் சொல்லுவேன், ரூபன்ட்ட சொல்றேன், வெரி குட் ரூபன், இப்போ இருக்கதான் நான் கரெக்டுங்க. அன்னைக்கு ஒன்ற வேதம்லாம் குறைஞ்சி போய், வேதம் குறைஞ்சாதாங்க காசு வரும். நல்லா கேட்டுங்க, இப்போ நான் சத்தியமா சொல்றேன், சத்தியம் சொல்ல, இன்னைக்கு வேதத்தை தூக்கி மூடி வச்சுட்டா அவன் பணக்காரன் ஆயிடுவான். வேதத்தை தூக்கி மூடி வச்சுட்டான்னா அவன் இந்த வாயிலிருந்து அந்த வாய் வரைக்கும் பொய் திருட்டு எல்லாம் செஞ்சு பணக்காரன் ஆயிடுவான். ஆனா இதை தூக்கிட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவன் ரோட்ல பிச்சை தான் எடுக்கணும். எப்படி இருக்கு? எப்படி இருக்கிறோம்? அப்ப பாவ காசு பாவத்துல போயிடும், பரிசுத்தமான காசு பரிசுத்தத்துல போயிடும். அப்ப என் காசு பாவமா பரிசுத்தமா என்னன்னு தெரியல. அதனாலதான் சொல்றாரு, என் பொறுத்த படிச்சிருமா, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டீர்கள். என் கற்பனைகளை கைக்கொண்டு என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாகும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என்ன சொன்னாங்க? சந்தோஷமானதை கேட்கிறோமா? சந்தோஷமானதை கேட்கிறோமா? சந்தோஷமா சொன்னாலே நம்ம கேட்கறது இல்லை. ஆனா நம்மளும் சந்தோஷப்படுறது இல்லை, அடுத்தவங்களையும் சந்தோஷப்பட விடுறது இல்லை. சந்தோஷப்பட விடக்கூடாது 2 வார்த்தையை சொல்லி அவங்க மூஞ்சை தொங்க வச்சு உட்கார வச்சிருவோம். நான் மட்டும் உட்காந்து, என் மனைவிக்கு அந்த குணம் உண்டு. என்ன வரப்பே சிரிச்சிட்டு வரிய, என்னடி வீட்டுக்குள்ள சிரிச்சிட்டு வர, ஏதோ உனக்கு நடந்திருக்கும் அதான் இப்போ சிரிச்சிட்டு வரைப்பான். அவ எதை குத்தாவே பேசுவான். ஏன் சொல்றேன்னா, நானும் வாழ மாட்டேன், அடுத்தவங்களையும் அதாங்க பரிசுத்தவான. பரிசுத்தவான அதான் என்ன நினைப்பான், ஏசாதான் செஞ்சாரு. நானும் வாழ மாட்டேன், நீங்கள் வாழக்கூடாதுன்னா எல்லா கண்டிஷனையும் போட்டாரு. நடக்க முடியுமா? நடக்க முடியுமா? ஆனா ஏசு 10 மட்டும் சொல்லுவோம், ஏசு தோத்துறோம் நடந்து பாரு. நடக்க முடியாதவன் வாழ்க்கையிலே வீணாய் போயிடுவான். அப்ப சொல்றாரு, அந்த பொருத்தனை பண்ணனால்தான் இந்த சங்கீதம் 116 அந்த அடுத்த வசனத்தை சீக்கிரம் படிக்க தெரியுமா? கர்த்தரைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. எதுக்கு யாருக்குங்க பார்வைக்குங்க? கர்த்தரின் பார்வை. இன்னைக்கு இத்தனை பேர் செத்தவங்க இல்ல, இன்க்ளூடிங் என் மனைவி. இன்னைக்கு செத்ததுல என் மனைவி கர்த்தருக்கு அருமையா இருப்பாளா? அருமையா இருப்பாளா? சரியா? அப்ப தெரியாத எழுத மாட்டாங்கல்ல வேதத்துல. தெரியும். இயேசு கிறிஸ்துடைய சாவு தெரிஞ்சிச்சு. பரிசுத்தவானா இருந்தனால அது என்னாச்சு, பாவமான இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாதுன்னு அது வெளியே வந்துருச்சுங்க. அப்ப
அந்த கல்லறை யாருக்கு சொந்தம்? பாவிக்கா பரிசுத்தவான்கா? பாவிக்கு தான் சொந்தம். இப்ப இன்னைக்கு கும்பிட போறோமா? யாரு கும்பிட போறவனா? பாவிதான். பரிசுத்தம் இல்ல. இன்னைக்கு கட்ல சோறு போடுவானுங்க, பிரியாணி ஆக்கி கொடுப்பானுங்க, என் மனைவி நல்லா கறி திப்பா, கறி ஆக்கி கொடுப்பானுங்க, படையல் போடுறாங்க. இந்துல படையல் போடுற மாதிரி அந்த படையல் போடுவாங்க. இது சாமியார் வந்து மந்திரிச்சுட்டு அவரும் திட்டு போயிடுவார். அப்ப சிந்திக்கும், பாவம் எனக்குள் ஆளாத அளவுக்கு நான் மீறுதலை மறப்பேன். அப்போ கற்பனைங்கிறது வார்த்தை. இன்னைக்கு வார்த்தை நான் என்ன செய்யறேன்? வார்த்தை என்ன செய்யறேன்? இயேசு சொன்ன வார்த்தை என்ன செய்யறேன்? அதுதான் சொல்ற. அந்த வார்த்தை பாப்பா படிச்சிச்சு. அப்ப 16:8 நான் படிக்கிறேன் பாருங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும், அந்த வார்த்தையில் என்ன இருக்குதான்? பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும், உலகத்தை கண்டித்தும். அப்போ ஒரு பரிசுத்தவானுக்கு எப்படி இருக்குமா? கண்டிக்கணுங்க. சபையில கண்டிச்சா 10 பேர் இருக்க மாட்டான். 10 பேர் இருக்க மாட்டான். சபை பெருது, சபை பெருதுறாங்க. சபை இல்ல, அது பண்ணி குட்டிங்க. முத்துக்கள் என்ன செய்யுது? பண்ணி குட்டிட்டு விளைச்சிட்டு இருக்கானுங்க. அர்த்தவசனம் சொல்றாரு, படியினாலே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் இருக்கிறது. அவைகள் இப்பொழுது தாங்க மாட்டீங்க. பாத்துக்கீங்களா? நான் சொல்றது சிலவங்களுக்கு பிடிக்கல. ஆனா இப்ப போன வாரம் 2-3 வாரமா பாத்தீங்கன்னா என்னோட இதுக்கு வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னங்கிறது தெரியல. இருந்தாலும் பிடிக்குதோ பிடிக்கலையோ, வேதம் தெளிவா சொல்லுது, சத்தியத்தை சத்தியமா சொல்லுது. நான் அடிக்கடி இல்லாம அதான் சொல்றேன். என்ன சொல்றே சொல்லு, அப்பதான் நான் மாற முடியும். நான் மாறணும். எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு, குடும்ப பிரச்சனை இருக்கு, உறவு பிரச்சனை இருக்கு, வியாபாரத்துல பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் தூக்கிட்டு வந்து பைபிளுக்குள்ள நுழைக்க கூடாது. எனக்கு என்ன தேவன் கொடுத்தாரோ அதை நான் செய்து முடிக்க வேண்டும். அப்ப நான் இன்னைக்கு செய்யக்கூடிய காரியம் சங்கீதம் 51 எடுத்துக்கிறேங்க. மூணாவது வசனம் படிக்குமா? என்ன சொல்றாருங்க? யாருக்கு சொல்றது? அது அடிக்கடி படிப்போம். அடிக்கடி படிப்போமா? என்ன படிச்சோம்? யாருக்கா படிப்போம்? யாருக்கா படிச்சது? யாருக்கா படிச்சோம்? யாருக்கு சொன்னது அது? எது? அவன் என்ன செஞ்சான்? மீறுதல். அவன் என்ன மீறுதல் செஞ்சான்? என்ன மீறுதல் செஞ்சான்? சொல்லுங்களேன் பாப்போம். என்ன மீறுதல்? அப்படி போட்டிருக்கா? இதை போட்டிருக்கா? அடுத்த மனைவிய போட்டிருக்கா? அப்படி இல்லை, நான் படிக்கல, அதான் கேட்கிறேன். படிங்க. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. எனக்கு எங்கடிக்குதான்? மீறுதல் இருந்தா பாவம் கண்ணுக்கு முன்னாடி. எப்ப எழுதியிருக்கான்? எல்லாம் செய்து முடித்த பிறகு. ஓகே, அப்ப செயல். நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கோம்? இன்னைக்கு என்ன செஞ்சோம்? நான் ஒரு காரியம் சொன்னேன், அந்த பொருளை வச்சுட்டு போறேன், எடுத்துட்டு போனா அது செயல். அவன் தாவீது செஞ்சான். என்ன செஞ்சான்? வார்த்தையை மீறினான். வார்த்தையை மீறினான். வார்த்தையை மீறினான், கொலை பண்ணான். அடுத்தது என்ன செஞ்சான்? அடுத்தது என்ன? உறவானான். யாருடைய மனைவிக்கு?
யாருடைய மனைவிக்கு? அதுக்கு அவன் என்ன சொல்றான், இவன் மேல உள்ள குற்றத்தை விட்டுட்டு அதே 51வது சங்கீதம் 5-6 படிங்க. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்த உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும் நீ நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். நீரோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். எங்க கொக்கி போட்டான் பார்த்தீங்களா? எங்க கொக்கி போட்ட? இவன் செஞ்ச தப்புக்கு யாரு குட்டி போட்டுறான்? தாய் தப்பு செஞ்சுட்டான். அப்ப இவனுக்கு அறிவு இருக்க? ராஜா தானம்மா. அப்ப இவனுக்கு அறிவு இருக்க? அப்ப இவனுடைய அறிவு எப்படி இருந்துச்சு? உலக ஆசை. தாவீதுக்கு என்ன இருந்துச்சு? உலக ஆசை இருந்தனால தாய் ஒண்ணு சொல்ல, தந்தை ஒண்ணு சொல்லல. ஆனா இன்னைக்கு இருக்க தாய் தந்தை யாருக்கா இருந்தாலும் அட்வைஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா உலகத்தை பத்தி? ஏன்னா பட்டு சீரழிஞ்சிட்டு நம்ம. அதனால அடுத்தவங்களுக்கு நம்ம அட்வைஸ் எப்படி பண்ணுவோம்? அடுத்தவங்களுக்கு சொல்றோம்னா நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுவோம். சொல்லி கேட்கலன்னா கழுத கெட்டா குட்டிச்சவரு. ஆனா குட்டிச்சவர்ல போய் நிக்கிறப்பதான் தெரியும் தாய் தந்தை சொன்ன வார்த்தை. ஆனா இவன் சொல்றான், என் தாய் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கத்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறேன், அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். என்ன சொல்றேன்? ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைகள் அப்ப துர்க்குணத்துல. அப்ப ஏன் இந்த இடத்துல பேசுறேன்னா, என் தாய் தவறா பிறந்த வைச்சாளா? சொல்லுங்க, தவறா பிறந்த வச்சாளா? இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரர் இருக்கான்? அவங்க அம்மா அப்பாலாம் துர்க்குணத்துல பாவத்துல பிறக்க வச்சாங்களா? அப்ப துர்க்குணத்துல பிறக்கிறது நம்மளுடைய சிந்தனைகள் மாற்றிட்டு வந்தது. எப்படி மரியாளுக்கு உள்ள பிறந்துச்சா? அது எப்படி பிறந்துச்சு? துர்க்குணத்துல பிறந்துச்சா? ஏன் பரிசுத்தமாக வாழும் ஒரு பெண்ணா இருந்தா அவளுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை பரிசுத்தமா பிறந்திருக்கும். அப்ப என்னுடைய தாயோ என்னுடைய தகப்பனோ மற்றவர்கள் தாயோ தகப்பனோ பரிசுத்தத்துல இல்லாதனாலதான், பாவத்திலேயே கடந்து போறதுனாலதான் பாவத்துல புள்ள பிறகுது. அந்த பாவம் அந்த புள்ளைய சாருது, அந்த புள்ள அந்த பாவத்தை செய்யுது. அப்ப வேதம் தெளிவாக சொல்லுகிறது, என் வார்த்தைகளை மீறாதீங்க. வேத வார்த்தை மீறாதீங்க. மீறினீங்கன்னா பாவம், இல்லைன்னா பாவம் இல்லை. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19, 20, 21. சீக்கிரமே ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 18. இதன்படி குமாரன் தன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்கிறது அல்லையா? நீங்கள் கேட்டால் செய்து கை கொண்டு பிழைப்பான். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். வேதம் சொல்லுகிறது. படிப்பாப்பா குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பது இல்லை. தகப்பன் படிமா
சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பது இல்லை. இல்லை. தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. இல்லை. நீதிமானுடைய அப்ப தாவீது சொன்னது தப்பா ரைட்டாங்க? தாய் சொன்னது தப்பா ரைட்டா? தாய் துர்க்குணத்துல பாவத்துல பிறந்தேங்கிறான். இங்க சொல்றாரு யாரு பாவம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் தண்டனை. தாய் செஞ்சா தாய்க்கு தண்டனை, புள்ள செஞ்சா புள்ளைக்கு தண்டனை. அப்ப அடுத்த வருஷத்தை படிச்சுமா சீக்கிரம். துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களை விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டு. அப்ப தாவீது என்ன செஞ்சிருக்கணும்? எல்லா பாவங்களை விட்டு திருந்திருந்தானா இந்த 51வது சங்கீதம் அவன் எழுத வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப ஊழியக்காரனுக்கெல்லாம் அந்த பச்சை பாலை பார்த்தோன்னா எழுதிட்டான், பச்சை பாலை பார்த்தோன்னு எழுதிட்டான். முட்டாள் தாவீது, முட்டாள். அவன் சாபம் விழுந்தவன். தாவீதுக்கு என்ன வந்துச்சு? சாபம் வந்துச்சு, சாபம் நடந்துச்சு. தாவீதுடைய வம்சத்திலே நீ இப்படி செய்ததுனால, நீ தவறான போனதுனால, நீ அடுத்த பெண்ணை கெடுத்ததுனால உன் சந்ததியில உன் அடுத்த பெண்ணை பகல்ல கெடுப்பான். எப்படி கெடுப்பான்? பகல்ல கெடுப்பாங்க. பகல்ல கெடுக்கிறது எது? நாய் தான் கெடுக்கும், நரி தான் கெடுக்கும். அந்த மிருகத்தோட ஒப்பிட்டான். தாவீதுக்கு சாபம் எப்படி இருந்துச்சு? அது இன்னைக்கு வரைக்கும் போச்சான்னு யாரும் சொல்ல தெரியல. அந்த ஜெனரேஷன் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. பகல் லவ் பண்ணி எடுத்துட்டு போய் ஜாலியா இருக்கிறான், ராத்திரி எடுத்துட்டு போய் ஜாலியா இருக்கிறான். எந்த சாபம்? தாவீது மேல விழுந்த சாபம் தான் இன்னைக்கு. அந்த சாபத்தை நீக்க தான் தாவீது வம்சத்துல இன்னும் இயேசு பிறந்தார். தாவீது வம்சத்துல தான் இயேசு பிறந்தார். கலாத்தியர்ல சொல்றாரு, அந்த சிலுவையிலே அவர் சாபத்தை முறித்தார். அப்ப அவரு ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தாரு, முடிச்சிருக்க முடியுமா? முடிச்சிருக்க முடியாது. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைகள். அப்ப தாவீது அவன் 3 காரியமும் செஞ்சான். வார்த்தை மீறினான், செயல்ல செஞ்சான், உறவை தேடினான். ஆனா தேவன் எவ்வளவு தண்டனை கொடுத்தாரு. முதல்ல புள்ள பிறந்தது என்ன செஞ்சாரு? இறந்து போச்சு. அப்பனாலும் அவனுக்கு அவன்லாம் ராஜாவா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு அயோக்கியன். ஒரு தண்டனை கிடைக்குதுன்னா அந்த தண்டனைக்கு கூடியது என்னன்னு உட்கார்ந்து யோசனை பண்ணணும். கோலியாத்தை சண்டை போட்டப்ப ஜெயிச்சான், அது மமதை. அந்த மமதை தான் அவனை கடைசி வரைக்கும் என்னாச்சு, எதையும் சாதிக்கலாம் நினைச்சான், கடைசியில ஒரு காசு பிரயோஜனம் இல்லாம போயிட்டான். அவன் வெளிப்பட அப்போஸ்தலர் நடவடிக்கையில மட்டும்தான் சொல்றான், அவனை இருதயத்துக்கு ஏற்ற தாசன் சொல்றான். யாருக்கு? இருதயத்துக்கு ஏற்ற தாசன். அப்ப எப்படிப்பட்ட இருதயம்? இன்னைக்கு இந்த வீடுகளை நான் விட்டு விட்டேனா? விடல. எங்க வீடு விட்டான்? அவன் எப்ப பார்த்தான்? 2 ராஜாக்கள். ஆமா, 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் நினைக்க பாருங்க. 2 ராஜாக்கள். கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, 1 ராஜாக்கள் பாருங்க. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம். இஸ்ரவேலின் எல்லையெல்லாம் அழகான ஒரு பெண்ணை தேடி சூனும் ஊராளாகிய அபிஷாத்தை கண்டு அவளை ராஜாவிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்ப ராஜா யாருங்க? ராஜா யாரு? தாவீது ராஜா வியாதிப்பட்டு படுத்திருக்கான். அவனுக்கு பெண்ணாசை இருக்குன்னு யாருக்கு தெரியுது? அந்த ஊருக்கே தெரியுது. பெண்ணாசை இருக்குன்னு யாருக்கு தெரியுது? அந்த ஊருக்கே தெரியுது. 2வது வசனத்தை படிமா. அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அவனை ஒன்றிலிருந்து படிச்சிருவாரு. தாவீது ராஜா வயது சென்று வஸ்திரங்களினால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை. இல்லை. அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி ராஜ சமூகத்தில் அவருக்கு பணிவிடை செய்யவும் ராஜாவாகிய எங்கள்
உண்டாக்கும்படி உம்முடைய மடியிலே படுத்துக் கொள்ளவும் ஆ, கன்னியாகிய ஆ. ஒரு சிறு பெண்ணை ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு தேடுவோம் என்று ஆ, சொல்லி பார்த்தீங்களா அந்த ஊர் மக்கள்லாம் எப்படி இருக்காங்க? அனல் உண்டாக்குனா என்ன வேணுங்க? ஒரு பெண்ணு தான் வேணுமா, நெருப்பு வேணுமா? இப்போ காஷ்மீருக்குலாம் போனீங்கன்னாக்க அந்த வீட்டில் பார்த்துருக்கீங்கன்னா ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கும். அங்கே ஃபேனெல்லாம் இருக்காது. அப்போ இன்னைக்கு தாவீதுக்கு அந்த ஊரே தெரிஞ்சிருக்கு. என்ன தெரிஞ்சிருக்கு? இவன் பொம்பளை ஆசை உள்ளவன். வயதானாலும் என்ன செய்யறான் பாருங்க, படிக்கிறேன். இஸ்ரவேலின் ஆ. எல்லையெல்லாம் அழகான ஒரு பெண்ணை தேடி சூனேம் ஊராளாகிய ஆ. அபிஷாக்கை கண்டு அவளை ராஜாவிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆ. அந்த பெண் வெகு அழகாய் இருந்தாள். இருந்தாள். அவள் ராஜாவுக்கு உதவியாய் இருந்து அவனுக்கு பணிவிடை செய்தாள். ஆனாலும் ராஜா அவளை அறியவில்லை. பார்த்தீங்கன்னா என்ன செய்யல? என்ன செய்யல? வயது சென்றது இல்ல, அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க போயிட்டான்? அதனால்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கை சொல்றா, அவன் இருதயத்துக்கு தாசனார். ஒரு நேரம் அவளை பாவம் செஞ்சவன் இன்னைக்கு பாவத்தை விட்டு பரிசுத்தத்துக்கு வந்து நிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்மள்ட்ட மாறி இருக்கா? நம்மள்ட்ட மாறி இருக்கா? மாறி இருக்கா? மாறலையா? மாறி இருந்தா தேவனுக்கு சுத்தம். அதனால தான் சொல்றாரு, தாவீதுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியமும் அதே மத்தேயு அதிகாரம் 1 இல்லப்பா, அப்போஸ்தலர் மத்தேயுல அப்பம் விட்டு கொடுப்பார். யோவான்ல சொல்றீங்க, சரி யோவான் 6 எடுத்துக்கோங்க. காட்டி கொடுப்பார் இருக்கு. படிங்க மத்தேயு 26ஆம் அதிகாரம் 22 படிங்க. மத்தேயு 26, 22. அப்பொழுது அவர் மிகவும் துக்கம் அடைந்து, ஆண்டவரே நானும் பிரதியுத்தரமாக நம்ம எப்படி இருக்கோங்க இன்னைக்கு? தாளத்துல கை, தாளத்துல என்ன அர்த்தம்? தாளத்துல என்ன? தாளத்துனா ஒரு உருவம், ஒரு சட்டியோ ஏதோ வச்சுக்கலாம். அப்ப அந்த தாளந்துங்கிறது ஒரு பொருளா இருந்தா அந்த பொருளை வந்து நம்ம மீறக்கூடாது. அந்த பொருள் என்ன செய்யக்கூடாது? மீறக்கூடாது. அப்ப அவர் சொல்றாரு பாருங்க, அந்த தாளந்தில் கையிடவனே என்னை காட்டி கொடுப்பா. அப்ப இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு தடவரும் நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன செய்யறோம்? திருவிருந்து வாங்கிட்டு காட்டி கொடுக்குறோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டு காட்டி கொடுக்குறோம். அது படிங்க, சீக்கிரம் படிச்சுங்க. அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே
ஆண்டவரே நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, நல்லா பார்த்துங்க, அவர் பிரதியுத்தரமாக, என்னோடு கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறான். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாததினால் அவனுக்கு நலமாய் இருக்கும் என்று. பிறவாமல் இருந்தா நலமாய் இருக்கும். இப்ப இங்க கல்லறைக்கு போனவங்களா காட்டி கொடுத்தவங்களா காட்டி கொடுக்காதவங்களா சொல்லுங்க பாப்போம். கல்லறையில் இருக்கவங்களாம் காட்டி கொடுத்தவங்களா காட்டி கொடுக்காதவங்களா? தாளத்துல கை வச்சவங்க தான். கடைசி நேரத்தில் கூட அவசரம்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, வாயில வச்சு இணைச்சி காது கண்ணில் தண்ணி ஊற்றி அனுப்பிடுவாங்க. ஆனா அப்படி இருக்கவன் 27ஆம் அதிகாரத்துல 3ஆவது வசனம் படிமா. 27. அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் கண்டு எப்பப்பட்டாங்க? முன்னாடி சொன்னப்பட்டானா? தாளத்தை தொடரப்பட்டானா? வரல. ஆனா மனஸ்தாபப்பட்டு இப்படி மாசிக்கப்படி பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றார். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொன்று செத்தான். பாத்தீங்களா? அவனுக்கு என்ன கிடைக்கல? அவனுக்கு என்ன கிடைக்கல? நிம்மதி. அப்ப தாளத்துல கை வச்சவன் திருவிருந்து வாழ்ந்தவனுக்கு நிம்மதியோட செத்துருப்பானா? நிம்மதியில தான் சாவு இருக்கும். அப்ப நிம்மதி இல்லாத ஒரு சாவு நம்மளுக்கு வேணுமா? நிம்மதியில்லாத சாவு நம்மளுக்கு வேணுமா? சொல்லுங்க. நிம்மதியான சாவு வேணுமா? நம்ம சொல்லுவோம். அப்படியே படுத்தவனுக்கு வார்த்தையில் சொல்லுவோம். அப்படியே படுத்தோன்னே செத்து படுத்தோன்னே நம்ம நம்ம அதை யோக்கியமா வாழ்ந்துட்டோமா? பண்றதுலாம் அட்டூழியம், அயோக்கியத்தனா. நான் அப்படியே ராத்திரி சோறு தின்னுட்டு, அது சோறு தின்னு படுத்துன்னு செத்துடணும். அது சோறை கூட விட்டுட்டு போகக்கூடாது. நல்லா கறி மீனெல்லாம் தின்னு விட்டு சேர்த்தாக்க நல்லா இருக்கும். நம்ம ஆசையெல்லாம் கடவுளுக்கு கிடைக்காது போல இருக்கு. ஆனா ரோமர் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்துல சீக்கிரம் வசனம் படிக்கமா. இப்படி இருக்க எனக்கு ஜீவனுக்கு எதிரான கற்பனை எனக்கு மரணத்தை பாருங்க. ஜீவனுக்கு போறத நினைச்சிட்டு மரணத்தை நினைக்கிறான். எப்படி வாழ்க்கை பாருங்க. அந்த வசனம் மறுபடி படியுமா. இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையிலே எனக்கு மரணத்திற்கு ஏதுவாய் இருக்க கண்டேன். சமயம் பெற்று என்ன தெரிஞ்சா? யார் வஞ்சிச்சது? பாவம் வஞ்சிச்சா? இவன் வஞ்சிக்கிட்டானா? நீ ஒவ்வொருத்தரும் வஞ்சிக்கிறது என்ன? நம்ம தான். நம்ம யோக்கியமா இருக்கிறோம். படிங்க. ஏன்னா அவர் 40 நாள் உபவாசம் இருந்த பொழுது யார் வந்தா? 40 நாள் உபவாசம் இருந்தப்ப உலகத்தின் அதிபதி வந்தா. எல்லாம் கேட்டான். ஆனா அதுக்கு என்ன சொன்னாரு? அப்பாலே போங்கிற ஒரே வார்த்தை தான். அவர் அது வந்துச்சேன்னு வாஞ்சியா எடுத்துக்கல. ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு உபவாசம் முடிஞ்சோன்னு ஒரு ரோட்ல ஒரு கார் வந்து நிக்குது, உங்களுக்கு கடவுள் கொடுத்தாருன்னா உடனே பல்ல காட்டிட்டு கிடைக்காத ஒரு பொருள் கிடைக்கும். இந்த உபவாசம் இருந்த சில சாட்சியா சொல்லுவாங்க, இந்த உபவாசம் இருந்தாங்க அப்படியே பார்த்தாக்க அந்த பொருள் அப்படியே வந்துச்சுங்க. யார் கொடுக்கறதுங்க? யார் கொடுக்கறது? ஆனா இயேசு சொல்றாரு, நான் உபவாசம் இருந்த பொழுது அப்படிப்பட்ட பொருள் எனக்கு வேண்டுமானால் அது எனக்கு தேவையில்லை, அப்பாலே போ என்று சொல்றாரு. என்னை சொல்லுவோம் அதெல்லாம் வார்த்தையெல்லாம். இன்னைக்கு ஆசை
இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணாருங்க, 2 வீலர் கிடச்சிச்சுங்க. அந்த பாஸ்டர் எவ்வளோ கல்யாணம் முடிஞ்சிச்சுங்க. அதெல்லாம் கர்மதி வரைக்கும் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? தனி ஒரு மனிதன் எப்போ இருக்க முடியாது? அப்பதான் தேவன் நம்மளோடு வாசம் பண்ணுவார். கூட்டத்தில் இருந்தால் வாசம் பண்ண மாட்டாரு. அங்க வாசம் பண்ற கடவுள் வேற, இங்க இருக்க கடவுள் வேற. அதனால தான் சொல்றாரு. படிச்சுங்க 11 படிச்சுங்க. பாவத்தை பெற்று கொன்றது. ஆகையால் இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்று, அப்படி அல்ல பாவமே எனக்கு மரணமாயிற்று. என்ன சொல்றாங்க? நன்மை சொல்லுவாங்க, அவ்வளவு தர்மம் பண்ணாங்க, போற வழியில் அடிபட்டு சென்று போயிட்டாருங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எவ்வளவு தர்மம் பண்ணாரோ அவ்வளவு தர்மம் பண்ணாருங்க, போற வழியில் செத்து போயிட்டாருங்க. ஆனா அவன் சொல்றான் பாருங்க, இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ, அப்படி அல்ல பாவம் எனக்கு மரணமாயிற்று. பாவ கற்பனைகளை மிகுந்த பாவமுமாயிருந்தபடியாகும். அது நன்மையை கொண்டு ஆயிற்று. பார்த்தீங்களா? இன்னைக்கு எப்படி படிங்க, சீக்கிரம் படிச்சு கொடுத்துருங்க. படி இருக்கிறது. எப்படி இருக்கு? நம்ம மாமிசம் எதுக்கு இருக்குது? நம்ம மாமிசம் எதுக்கு இருக்குது? பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டுட்டோம். நம்மள யார் கிட்ட விற்கப்பட்டோம்? அப்படியே கையை வச்சுட்டு 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை படிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அப்படியே கையை என்னங்க? கிரயத்துக்காக கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாக சரீரத்திலும். அப்ப இந்த பொருத்தனை எங்க போச்சு? இப்ப என்னை ஒருத்தன் விலைக்கு வாங்கிட்டா கொத்தருமையா நான் எங்க இருப்பேன்? பாருங்க, யோசேப்புடைய கதை உங்களுக்கு நல்லா தெரியும். போத்திபால் வீட்டில் எங்க இருக்கான்? அவன் எப்படி எடுத்துட்டு போனாங்க? குத்தைக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க, விலைக்கு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க போத்திபால். அப்ப அந்த இடத்துல அவன் என்ன செய்யணும்? எது சொன்னாலும் கேட்கணும். கேட்டானா? அவன் மனுஷனா? நம்ம மனுஷனா? அவன் மனுஷனா? கிறிஸ்தவ மனுஷனா? அவன் சின்ன பையனா இருந்தாலும் அறிவு உள்ளவன் யோசேப்பு. பாருங்க, அதை போத்திபால் போயிட்டா கூட கொண்டாட்டிக்காரி சொல்றா, நீ என்னுடைய சைனி என்று சொல்லும் பொழுது நிர்வாணமா வெளியே வந்தவனாங்க. அப்படிப்பட்ட யோசேப்பா இருக்கவனாங்க கிறிஸ்தவன். அப்படி இல்லைனாக்க எல்லாம் அயோக்கிய கிறிஸ்தவனா தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட யோசேப்பு மாதிரி தான். அதான் சொல்றார், அதை விட்டு விலக கற்றுக்கொள்ளுங்கள். யோசேப்பு செஞ்சிருக்கலாம், செஞ்சிருக்க கூடாதா? ஏன்? அவனுக்குள் வாசம் பண்ணது யாரு? தேவனுடைய ஆவி வாசம் பண்ணனால அவன் மாறி இருந்தான். நம்மகிட்ட தேவன ஆவி இல்ல, கழுத ஆவி இல்ல, ஏதோ ஒரு ஆவி ஒன்று ஓடிட்டு இருக்கு. அதனால கண்டதை பேசுது, கண்டதை அடிக்குது, கண்டதை போடுது, கண்டது வருது. ஓகே. ஆனா படிக்கிறது பைபிள், இடிக்கிறதெல்லாம் எங்க இடிக்கிறோம்? இடிக்க வேண்டிய இடத்துல இடிச்சிட்டு இருக்கோம். அதனால இன்னைக்கு சத்தியத்தை மீறாதீங்க, சத்தியத்துக்குள்ள நில்லுங்க. முடியலையா தூக்கி எறிஞ்சிட்டு போங்க, பழைய போயிருங்க, சட்டியை தூக்கி போய் நில்லுங்க. அப்போ ஒரு கடைசியில ஒரு முடிவு தெரியும். அப்போ உன்னை தாங்கிறதுக்கு யார் நிற்பா? அந்த நிற்க முடியுமான்னு பாருங்க. அப்ப நான் ஒவ்வொருத்தரையும் சொல்வேன், வா என்ற வரியா கடைசி வரைக்கும் இருக்கிறேன்னா வா. சும்மா வந்துட்டு தாழ்தான் அடிச்சிடலாம் போவேன். முடிஞ்ச வரைக்கும் கஷ்டமா தான் இருக்கும். நான் கடைபிடிக்கணும்ல, நான் கடைபிடிக்கிறத சொல்லணும்ல. எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கு சம்மதம் இல்லை, நான் விரும்புகிறதையும் செய்யாமல் நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோம்? இங்க உள்ள சூழ்நிலை நம்ம எவ்வளவு நாள் ஆச்சு இந்த பிரச்சனை எல்லாம்?
இந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை இல்லை, எவ்வளவு நாள் ஆச்சு? நீ முடிஞ்சிச்சா? முடியல. காரணம் நம்ம பைபிள் மேல கூட வாழ் வாழ்னு கத்துறோம், கீழே கீழே வாழ் வாழ்னு கத்துறோம். அப்ப இங்க இருக்க சம்பவத்துக்கெல்லாம் தேவன் செவி கொடுப்பாரா? நான் மைக்கிள்கிட்ட சொன்னேன், எப்பன்னா போலீஸ் ஸ்டேஷன் கேட்டாப்ப இருக்கப்ப மைக்கிள் வந்து திடீர்னு எனக்கு வந்து எங்க வீட்டுல எல்லாமே அப்போ பெரிய அக்கா இருக்காங்க. எங்க அக்கா தான் இந்த வீட்டெல்லாம் கட்டி கொடுத்துச்சு. ஆனா எங்க வீட்டுல ரொம்ப சாபமா இருக்குது. அப்ப மைக்கிள் உயிரா இருந்தா சொல்லியிருக்கோம். நான் அப்ப சொன்னேன், உங்க வீட்டுல 8 பேர் இருக்கீங்க, 8 பேரும் 8 திசையா இருக்கிறீங்க. என்னைக்கு ஒண்ணு சேர்றீங்களோ, இந்த வார்த்தை சொன்னமா எங்க போலீஸ் ஸ்டேஷன் ஏத்தாப்ப சபையில சொல்றேன், 8 பேர் என்னைக்கு ஒண்ணு சேர்றீங்களோ அன்னைக்கு மாறும் என்று சொன்னேன். ஆனா 8 பேர் ஒண்ணு சேரல, 8 பேர் கிளம்பி போயிட்டாங்க. ஒண்ணு சேருமா? அப்ப சாபம் தொண்டு தொட்டு வந்துட்டு எவ்வளவு சத்தியத்தை கேட்போம், எவ்வளவு சத்தியத்தை. ஆனா விட்டு கொடுக்க நம்மளுக்கு வேண்டாம் இல்ல, அது விரும்புறோம். அதான் சொல்றாரு பாருங்க, எப்படி நான் செய்கிறது எனக்கு சம்மதம் இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்து கொண்டிருக்கிறேன். படிங்க, சீக்கிரம் படிங்க. இப்படி நான் விரும்புகிறதை செய்கிறவனா இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆதலால் நான் அல்ல வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. என்ன செய்யுது? அப்ப பாவம் இருக்கா நம்மளுக்கு பிளஸிங் எப்படிங்க வரும்? என்னதான் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை படிச்சா கூட அர்த்தவசனத்தை படிச்சு முடிச்சிடும். அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாமிசத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதிலிருந்து நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? உண்மைதானே? அப்ப நம்மளுக்கு எப்படி பிளஸிங்? இனிமேல இன்னும் காலம் இருப்பது இன்னையோட முடிஞ்ச போடல, இனிமேல் தான் என்ன இருக்கு, காலம் தொடங்குது. உதாரணமாக காலம் இப்ப இது இல்லை, அதோட முடிஞ்சிடாது, இன்னும் தொடரணும். தொடர்றது எப்படி வரும்? இன்னைக்கு பார்த்துக்கிறோம், நாளைக்கு பார்த்துக்க முடியுமா? நாளைக்கு இருக்காங்களா இல்லையா? தனி மரமா வெளியே ஓடுதா ஒடியாடுதா தெரியாது. அதனால சத்தியங்கிறது கஷ்டம்தான். சத்தியங்கிறது முள்ளு மேல நடக்கிறது தான். அதனாலதான் இயேசு கிறிஸ்து முள் மேல தலையில சுமத்தின காரணமே, என்னை தூக்குனாலே முள்ளு குத்தும் தான். இப்ப அவரை தூக்கணும்னா முள்ளு குத்துமா குத்தாதா? இப்ப நம்ம பிள்ளைகளை தூக்குனா முள்ளு குத்துமா? அது தலையில முள்ளு வைக்கிறது இல்லை. ஆனா இயேசுவை நான் சொந்த ரட்சகராக தூக்கிக்கிட்டேன்னா அவர் தலையில இருக்க கிரீடம் என்னை குத்துங்க. என்னை குத்தும் போது எப்படி இருக்கும்? இது பாடுபட்டிருக்கையா, நான் உனக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கையா, உன்னோட அப்பரசத்துல சாப்பிட்டுருக்கையா, நான் என் சரிகிறது மாறவில்லை, என் வாழ்க்கை மாறல, என்னோட இருப்பிடம் மாறல. ஆனா நான் ஒரு பொய் கிறிஸ்தவனா மாறிக்கொண்டு இருக்கிறேன், பொய்யே பேசுறேன், பொய்யே பேசிட்டு இருக்கேன். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது, கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 5 to 10 வரைக்கும் சீக்கிரம் படிச்சிருங்க. கொலேசியர். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிர ஆராதனை, பொருளாசை அழித்து போடுங்கள். இவர்களை பொருட்டே நம்ம யார் மேல வருங்க? யார் மேல வரும்? யார் மேல வரும்? யார் மேல வரும்? நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம எப்படிங்க இருக்கோம்? எந்த கிறிஸ்தவன் கீழ்படிஞ்சிருக்கான்? சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடம்பரத்துல போயிட்டு இருக்கு, ஒரு பரிசுத்தத்துல போல ஒரு ஆடம்பரத்துல போயிட்டு இருக்கு. அது எவ்வளவு தூரம் போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் சொல்றாரு, நீ மாற கற்றுக்கொள். படிமா, சீக்கிரப்பட்டு. நீங்களும் அவர்களுக்குள்ளே
நம்ம யாருக்குள்ள இருந்தோங்க? யாருக்குள்ள இருந்தோம்? நானும் சாக்கடையில தாங்க இருந்தேன். ஆட்சியில சாக்கடைங்கிற ஆட்சியில இருந்தேன். அதுல இருந்து வெளியே வந்தேன். வெளியே வந்ததுக்கு நான் மாறி இருக்கிறேன்னா மாறலையானா எனக்கு தான் தெரியும். நான் சொல்லி சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அது மாறி வரும் பொழுது என் மக பிறந்தப்போ ஒரு இட்லி வாங்க என்னால் முடியல. அவ்வளோ வறுமையில் இருந்தேன். ஆனால் கடவுள் என்னைய அவ்வளோ இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் போஷிக்கிறார். உழைப்பை கொடுத்தார், ஊக்கத்தை கொடுத்தார், தேவன் உயர்த்தையும் பேச கொடுத்தார். நான் பேசுவேனான்னு தெரியாது. ஒரு தமிழை உருவருன்னு எனக்கு படிக்க தெரியாது. படித்தவன் தான். ஆனால் இன்னைக்கு என்னை இங்கே நிற்க வச்சிருக்கிறாருன்னா அவர் தேவனுடைய மகிமை தான். தேவனுடைய மகிமை தான். அதனால தான் சொல்றாரு. படிச்சு முடிச்சுமா சீக்கிரம். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் நம்ம இதிலிருந்து என்ன செய்ய போறோங்க? செய்வோமா? செய்வோமா? ஏன் சின்னன்னு படிப்போமே? ஏன் சின்னன்னு படிப்போம்? சத்திய வாக்கா எடுத்துக்கங்க. சத்திய வாக்கா எடுத்துக்கங்க. ஏன் சின்னன்னு படிப்போமா? இப்பொழுதே கோபமும் மூர்க்கமும் பொறாமையும். இது வயசை பத்தி சொல்லுங்க. என்னுடைய பேத்தியா இருந்தாலும் சரி, என் மகளா இருந்தாலும் சரி, இந்த 2 மகளாக இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, அக்காவா இருந்தாலும் சரி, இது வயசை பத்தி சொல்லல. எல்லாத்துக்கும் பொதுவான கட்டளை. அதனால இதை படிச்சவங்க மாறுவதற்கு வழி என்னமோ அதை தேடிக்கொள்ளுங்கள். படிமா சீக்கிரம் படிச்சது. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் விட்டு விடுங்கள். நான் சொல்றேங்க, இன்னைக்கு பொய்ய வாயில வேண்டாங்க. பொய்ய வாயில வேண்டாம். அப்ப நம்ம எப்படி இருக்கோம்? சனிக்கிழமை ஒரு நடந்த சம்பவம். சனிக்கிழமை தான் கொஞ்சம் கடையில் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துங்க. அது வரைக்கும் ஒரு நானே கடைக்குள்ள போனாலும் ஜெயிலில் இருக்க மாதிரி இருக்கேன். அப்போ ஒரு அம்மா ரேடியா கொண்டாண்டாங்க. அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே 200 ரூபா சொல்லியிருந்தேன். ஆனால் பிரித்து பார்த்தோன்னே அதில் ஒரே ஒரு ஒயர் தான் கட் ஆகிடுச்சு. பற்ற வச்சுட்டு இந்தாங்கம்மா. அந்த அம்மா எடுத்து 2 100 நோட்டு எடுத்து கொடுக்குது. இந்தாங்கப்பா. இல்லைம்மா, எனக்கு ஒரு 50 ரூபா மட்டும் கொடுங்க. என்னையா இல்லை, கோளாறு இல்லைம்மா, இந்த ஒயர் தான் பற்ற வச்சேன், அதுக்கு ஒரு 50 ரூபா போகுது. அப்போ அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லிச்சு, அதனால தான் உங்கள் கடையை நான் தேடி வந்தேன். அதனால தான் உங்கள் கடையை தேடி வந்தேன். எனக்கு காசு ஆசை இல்லையா? எனக்கு இப்போ காசு அவ்வளோ தேவைப்படுது. ஏன்னு சொல்றேன்னா, கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கு. பொய் சொல்லக்கூடாது. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து பாருங்க, தேவன் உங்களை உயர்த்தி காட்டுவார். பாருங்க, சீக்கிரம் படிச்சிருங்க. ஒப்பாய். நம்மளுக்கு என்ன அறிவு இல்லைங்க? இப்ப அறிவு இருக்கா? என்னங்கள அறிவு வருமா? எப்ப அறிவு வரும்? அறிவு வந்துருச்சா? வரல. வர்ற போட்டு படிங்க, சீக்கிரம் படிச்சுங்க. பூரண அறிவு உள்ளவராய் ஒப்பாக பூரண அறிவை அடையும்படி புதிதாக்கப்பட்ட நம்ம எப்படி இருக்கிறோங்க? என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்களோ, திருவிருந்து ஒரு தடவை கொடுத்தாலே போதும். அது வரத்தை பூரா கொடுக்குறாங்க. அது அப்ப அவங்க பாவியா இருக்க தினமும் கழுவிட்டு இருக்காங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஒரு தடவை அப்போ சீசர்களுக்கு ஒரு தடவை கொடுத்துட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. அவங்க தான் எல்லா இடத்துலையும் கொடுத்து போயிட்டு இருக்காங்க. போனவங்க திருப்பி வந்து அந்த இடத்துல திருப்பி கொடுத்தாங்கிறது எந்த இடத்துலையும் எழுதப்படவில்லை. அதனால ஒரு நாள் அவருடைய சரீரத்தை நீ வாங்கியிருப்பாயானால், அவர் ரத்தத்தை நீ வாங்கியிருப்பாயானால், உன் சரீரம் எப்படி மாறணும்? அவரை போல மாற கற்றுக்க. அவரை போல மாற கற்றுக்க. கண்களை மூடுவோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை,
சொல்லுவோமா? நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, கூப்பிடு உண்மையாய், என்று கூப்பிடு உண்மையாய், குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அப்பா, நாங்கள் உங்க திருப்பக்கத்துறையா எங்கள் பாவங்கள் என்னென்று ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாள் அறிவித்து ஆண்டவரே எங்கள் பாவத்திலிருந்து ஒரு மரணத்தை உருவாக்கியிருந்து அப்பா நாங்கள் செய்யக்கூடிய பாவமே எங்களுக்கு மரணமாக இருக்கிறது ஐயா. அப்பா அந்த நேரத்திலே கூட எங்கள் பாவங்களை முழுமையாக நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம். அப்பா பிரசங்கி புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு மரணத்தை குறித்து அந்த இடத்துல நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று கத்தாவே அப்பா நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல ஐயா. அப்பா 1 கொரிந்தியர் புத்தகம் 15:54-55 வரைக்கும் ஆண்டவரை நாங்கள் வாசிக்கும் போது ஆண்டவரே அப்பா மரணமே உன் கூறு எங்கள் பாதாளம் உன் ஜெயம் எங்கள் சரி ஆண்டவரே, மரணத்துக்கு செய்யக்கூடிய தந்தையின் தெய்வம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரை மறைத்த ஒவ்வொரு நினைவு கூறக்கூடிய இந்த நாளிலே கூட ஆண்டவரே எங்களை நீ பரிசுத்தமாக்கி ஆண்டவரே நாங்கள் என்ன செய்யணும், எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்திரையா. எங்களுக்கு இருக்கிற ஒரே மரணம், விண்ணகத்து உண்டான மரணத்தை நாங்கள் தாங்கிக் கொள்ள நாங்கள் வருவதற்காக எங்களுக்கு ஒரு வழிவாசலை 5 தடமடியாக எங்களை ஆண்டவரை எலியா ஏனோக்கு ஆண்டவரே அப்பா நீ எடுத்துக்கொள்ளது போல எங்களை உயிரோடு ஆண்டவரை நாங்கள் சபையில் போதிக்கும் போது எடுத்துக்கொள்ள முடியாத உங்க திருக்கரத்தை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. வழிநடத்துங்க பொருட்படுத்துகிறோம் இயேசுவுடைய நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல போகும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.